எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. அப்படின்னு எத்தனை பேர் மாட்டிருக்கலாம். இன்றைக்கு நம்ம கிட்ட அழகு சுந்தரம் அப்படின்ற பேர்ல நாம போய் சித்ரா கிட்ட பேசணும். என்னதான் கதை அப்படின்றது இப்ப கேட்கலாம். அதுக்கு முன்னால நீங்க யாரையாவது மாட்டி விடணும் அப்படி சொன்னா என்ன செய்யணும்? raga.dhr.fm என்ற அகப்பக்கம் சென்று அவங்கள பத்தி எல்லாத்தையும் நீங்க அங்க அப்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, என்ன ஒரு சின்ன கதையை கொடுத்தா கொஞ்சம் வசதியா இருக்கும், அதனால ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம போன் நம்பர் வந்து ஃபுல்லா கொடுங்க. ஆமா, அதுதான். வாங்க தொடர்ந்து கேட்போம். இதுக்கு எப்படி இருக்கு சித்ராக்கா? வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், நான் அழகு சுந்தரம் பேசுறேன். சொல்லுங்க அழகு சுந்தரம். நல்லா இருக்கீங்களாக்கா? மருந்து சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு. யாரு தம்பி? அவரு குரங்கு பண்ண வச்சிருக்காராம். குரங்கு பண்ணையா? சொல்லுங்க. இந்த குரங்கு பண்ணையில அவர் வந்து ஒரு 100-150 குரங்கு வச்சிருக்காரு. குடும்பத்தோட இருக்கு எல்லாமே. இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நாடு புதுசு சப்ளை பண்றாங்கக்கா. இது எந்த குரங்கு என்னன்னா மெயிட்டா வேட்ல வந்து வேலை செய்யறதுக்கு. வீட்டுல வந்து அது துணி துவைக்கும், அது சமைக்காதுக்கா. எல்லா வேலையும் செய்யன்னு சொல்லுங்க. நான் பாத்தீங்களா, அதான் சொல்றேன். அது மாதிரி தப்பா சொல்லக்கூடாது. சின்ன பையனை நீங்க கிண்டல் பண்றீங்க. நானும் ஒரு பிசினஸ் மேன் ஆகுறதுக்கான முயற்சி பண்றேன். சரிங்க தம்பி, சொல்லுங்க அழகு சுந்தரம். அக்கா சொல்லுங்க தம்பி அழகு சுந்தரம். இந்த குரங்குக்கா இது வந்து மெயிட். ஓகே. துணி துவைக்கும், காடி கழுவும், சுத்தி இருந்த குப்பெல்லாம் எடுத்து போடும், வீடு கூட்டும். கிச்சன் பக்கம் முடியாது. ஏன் கிச்சன் சேர்க்க முடியாது? ஏன்னா கிச்சன் பக்கம் போனா அது ஏதாவது பார்த்து தின்னுருக்கா. ஒரு குரங்கு 3000 வள்ளி தான்க்கா. பரவாயில்லையே. இது ரெண்டல் தான். 3000 வள்ளி ரெண்டல். பெர்மிட்லாம் இருக்கு, அதுக்கு ஒர்க் பெர்மிட் இருக்கு. சம்பளம் வந்து முதலாளிட்டு கொடுக்கணுக்கா. மாசம் 300 வள்ளி. ஆனா தனி பீலே கொடுக்கணும் அதுக்கு, ரூமு. உங்களுக்கு எத்தனை குரங்கு வேணும்? எனக்கு குரங்கே வேணும். பரவாயில்ல. அப்புறம் எதுக்குக்கா இவ்வளவு நேரம் கதையை கேட்ட? நீங்க சொன்னீங்க தம்பி. சொல்றதெல்லாம் கேப்பியாக்கா? சொல்றதா கேட்க வேண்டியதான் தம்பி. என்னதான் பண்றது? ஆக்சுவலி எனக்கு வந்து நிறைய பண பிரச்சனை தெரியுங்களா. என்ன தம்பி உங்களுக்கு பிரச்சனை? நான் வந்து பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா நீங்க அதுக்கும் ஒத்துழைக்க மாட்டீங்க. சோ எனக்கு ஏதாவது வேற வகையில உதவி செய்ய முடியுமா? என்ன தம்பி உங்களுக்கு உதவி செய்யறது? குரங்கு இருக்குல்ல, அதுக்காவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக்கா. ஒரு 2 கஸ்டமர் பிடிச்சு கொடுக்கா. நீங்க வந்து என்னைய பாருங்க, அப்புறம் நம்ம எங்கக்கா வரட்டும்? இப்ப எங்க வரட்டும் சொல்லுங்க. நீங்க ஷாலாம் வாங்க. ஷாலாம் எந்த இடம்? எத்தனை மணிக்கு வரட்டும் சொல்லுங்க. உங்களால எத்தனை மணிக்கு வர முடியுமோ அத்தனை மணிக்கு வாங்க. நான் வரட்டாக்கா, 5 மணி போல வரட்டாக்கா. 5 மணிக்கு எங்க வரீங்க தம்பி? ஷாலாமுக்குக்கா, உங்க ஆபீஸ்க்கே வரேன். சரி வாங்க. இப்ப அட்ரஸா? நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்றேன். அப்படியா கா? ஏமாத்திர மாட்டீங்களா? ஏமாத்தலாம் மாட்டேன் தம்பி, வந்து பாருங்க. ஓகேக்கா, நான் நல்லா வந்தா என் செலவுலயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்க்கா. சரியாக்கா? யாரு எவருன்னே எனக்கு தெரியாது. பரவாயில்லக்கா, இனி ஒரு தம்பியா எடுத்துக்கா. அழகு சுந்தரன்னு ஒரு தம்பி இருக்கான், அவன் தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொல்லுங்கக்கா. சரி தம்பி. சரியாக்கா? சரிக்கா. இதோட போன் எடுக்காம விட்டுறாதுக்கா. சரி. இது எப்படி இருக்குன்னு சொல்லிடாதுக்கா. யாரு பேசுறீங்க? அழகு சுந்தரம். அழகு சுந்தரமா? எந்த அழகு சுந்தரம்? என் பேர் உண்மையான பேர் உதயா, அப்புறம் அழகு சுந்தரம்னு பேர் வச்சுக்கிட்டேன். இது எப்படி இருக்கு? உதயா, இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. அப்படின்னு எத்தனை பேர் மாட்டிருக்கலாம். இன்றைக்கு நம்ம கிட்ட அழகு சுந்தரம் அப்படின்ற பேர்ல நாம போய் சித்ரா கிட்ட பேசணும். என்னதான் கதை அப்படின்றது இப்ப கேட்கலாம். அதுக்கு முன்னால நீங்க யாரையாவது மாட்டி விடணும் அப்படி சொன்னா என்ன செய்யணும்? raga.dhr.fm என்ற அகப்பக்கம் சென்று அவங்கள பத்தி எல்லாத்தையும் நீங்க அங்க அப்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, என்ன ஒரு சின்ன கதையை கொடுத்தா கொஞ்சம் வசதியா இருக்கும், அதனால ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம போன் நம்பர் வந்து ஃபுல்லா கொடுங்க. ஆமா, அதுதான். வாங்க தொடர்ந்து கேட்போம். இதுக்கு எப்படி இருக்கு சித்ராக்கா? வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், நான் அழகு சுந்தரம் பேசுறேன். சொல்லுங்க அழகு சுந்தரம். நல்லா இருக்கீங்களாக்கா? மருந்து சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு. யாரு தம்பி? அவரு குரங்கு பண்ண வச்சிருக்காராம்.
குரங்கு பண்ணையா? சொல்லுங்க. இந்த குரங்கு பண்ணையில அவர் வந்து ஒரு 100-150 குரங்கு வச்சிருக்காரு, குடும்பத்தோட இருக்கு எல்லாமே. இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நாடு புதுசு சப்ளை பண்றாங்கக்கா. சோ இது எந்த குரங்கு என்னன்னா மெயிட்டா வேட்ல வந்து வேலை செய்யறதுக்கு. சோ வீட்டுல வந்து அது துணி துவைக்கும், அது சமைக்காதுக்கா. எல்லா வேலையும் செய்யன்னு சொல்லுங்க. நான் பாத்தீங்களா, அதான் சொல்றேன், அது மாதிரி தப்பா சொல்லக்கூடாது. சின்ன பையனை நீங்க கிண்டல் பண்றீங்க. நானும் ஒரு பிசினஸ் மேன் ஆகுறதுக்கான முயற்சி பண்றேன். சரிங்க தம்பி, சொல்லுங்க அழகு சுந்தரம். அக்கா சொல்லுங்க தம்பி அழகு சுந்தரம். இந்த குரங்குக்கா இது வந்து மெயிட். ஓகே. துணி துவைக்கும், காடி கழுவும், சுத்தி இருந்த குப்பெல்லாம் எடுத்து போடும், வீடு கூட்டும். கிச்சன் பக்கம் முடியாது. ஏன் கிச்சன் சேர்க்க முடியாது? ஏன்னா கிச்சன் பக்கம் போனா அது ஏதாவது பார்த்து தின்னுருக்கா. ஒரு குரங்கு 3000 வெள்ளி தான்க்கா. பரவாயில்லையே. இது ரெண்டல் தான், 3000 வெள்ளி ரெண்டல். பெர்மிட் எல்லாம் இருக்கு, அதுக்கு ஒர்க் பெர்மிட் இருக்கு. சம்பளம் வந்து முதலாளிட்டு கொடுக்கணுக்கா, மாசம் 300 வெள்ளி. ஆனா தனி பீலே கொடுக்கணும் அதுக்கு, ரூமு. உங்களுக்கு எத்தனை குரங்கு வேணும்? எனக்கு குரங்கே வேணும். பரவாயில்ல. அப்புறம் எதுக்குக்கா இவ்வளவு நேரம் கதையை கேட்ட? நீங்க சொன்னீங்க தம்பி, சொல்றதெல்லாம் கேப்பியாக்கா? சொல்றதா கேட்க வேண்டியதான் தம்பி, என்னதான் பண்றது? ஆக்சுவலி எனக்கு வந்து நிறைய பண பிரச்சனை தெரியுங்களா. என்ன தம்பி உங்களுக்கு பிரச்சனை? நான் வந்து பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேன், ஆனா நீங்க அதுக்கும் ஒத்துழைக்க மாட்டீங்க. சோ எனக்கு ஏதாவது வேற வகையில உதவி செய்ய முடியுமா? என்ன தம்பி உங்களுக்கு உதவி செய்யறது? குரங்கு இருக்குல்ல, அதுக்காவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக்கா. ஒரு 2 கஸ்டமர் பிடிச்சு கொடுக்கா. நீங்க வந்து என்னைய பாருங்க, அப்புறம் நம்ம எங்கக்கா வரட்டும்? இப்ப எங்க வரட்டும் சொல்லுங்க. நீங்க ஷாலாம் வாங்க. ஷாலாம் எந்த இடம், எத்தனை மணிக்கு வரட்டும் சொல்லுங்க. உங்களால எத்தனை மணிக்கு வர முடியுமோ அத்தனை மணிக்கு வாங்க. நான் வரட்டாக்கா, 5 மணி போல வரட்டாக்கா. 5 மணிக்கு எங்க வரீங்க தம்பி? ஷாலாமுக்குக்கா, உங்க ஆபீஸ்க்கே வரேன். சரி வாங்க. இப்ப அட்ரஸா? நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்றேன். அப்படியா கா? ஏமாத்திர மாட்டீங்களா? ஏமாத்தலாம் மாட்டேன் தம்பி, வந்து பாருங்க. ஓகேக்கா, நான் நல்லா வந்தா என் செலவுலயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்க்கா. சரியாக்கா? யாரு எவருன்னே எனக்கு தெரியாது. பரவாயில்லக்கா, இனி ஒரு தம்பியா எடுத்துக்கா. அழகு சுந்தரன் ஒரு தம்பி இருக்கான், அவன் தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொல்லுங்கக்கா. சரி தம்பி. சரியாக்கா? சரிக்கா. இதோட போன் எடுக்காம விட்டுறாதுக்கா. சரி. இது எப்படி இருக்குன்னு சொல்லிடாதுக்கா. யாருக்கு சொன்னீங்க? அழகு சுந்தரம். அழகு சுந்தரமா? எந்த அழகு சுந்தரம்யா? என் பேர் உண்மையான பேர் உதயா, அப்புறம் அழகு சுந்தரம்னு பேர் வச்சுக்கிட்டேன். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? 能不能给我一首歌的时间 ？Music On's 免费无限数据，让你可在 Spotify、Joox、Tidal、KKBox 以及更多频道享受音乐串流。无论你是预付或后付，只要是 U Mobile 用户即可享用 Music On's 给你不止一首歌的时间。哎呦，不错哦！现在就升级到 U Mobile， 数据在乎 You。